வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக ஆளுநர் முடிவெடுத்த பிறகே கலந்தாய்வு நடைபெறும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதாக வருவாய் நிர்வாக ஆணையர் திரு பனீந்திர ரெட்டி கூறியுள்ளார். தமிழகம் உள்ளிட்ட 8 மாநிலங்களில் இதுவரை 69 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் நவராத்திரி பண்டிகை கொண்டாட்டங்கள் இன்று தொடங்கின. ஐபிஎல் கிரிக்கெட்டில் இன்று ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற 178 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை, தில்லி அணிகள் மோதுகின்றன. இனி விரிவான செய்திகள். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு விவகாரத்தில் ஆளுநரின் முடிவுக்கு பிறகே மருத்துவ கலந்தாய்வு நடைபெறும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளநிலை மருத்துவ படிப்பில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு 50% இடஒதுக்கீட்டை தமிழக அரசு உறுதி செய்யும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புல இடத்திறந்ததற்காக ஒரு அற்புதமான வாய்ப்பை முதலமைச்சருடைய சிந்தனையில உதித்த ஒரு அருமையான கருத்து தான் இது. சட்டமன்றத்திலே முதலமைச்சர் தான் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தாங்க. ஏகமனதாக எல்லோருமே இன்றைக்கு தீர்மானத்தை நிறைவேற்றி மரியாதைக்குரிய மேதக ஆளுநர் அவர்களுக்கு ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. மேதக ஆளுநர் நிச்சயமாக நல்ல முடிவை எடுப்பார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. அதற்கு நடுவில் தமிழக அரசுடைய நிலைப்பாட்டை நாங்கள் நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கின்றோம். ஓபிசிக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தமிழக அரசு உறுதியா இருக்கு. அதே நம்ம உயர்நீதிமன்றத்துல ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நம்ம பெற்றுக்கொண்டோம். இந்த ஆண்டே அதை நம்ம அமுல்படுத்துறதுக்காக உச்ச நீதிமன்றத்தில் நம்ம வழக்கு போயிருக்கோம். 50% ஓபிசி இடஒதுக்கீடு பெறுவதில் தமிழக அரசு அந்த கொள்கையில உறுதியாக இருக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வில் தமிழக அரசின் புதிய பாடத்திட்டத்திலிருந்து பெரும்பான்மையான கேள்விகள் இடம்பெற்றது குறித்து மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதுகுறித்து நாடே வியந்து பாராட்டுவதாக கூறியுள்ளார். சென்றாண்டு நம்முடைய மருத்துவ நீட் தேர்வில் 48.57%, இந்த ஆண்டு 57.44%. மதிப்பெண் அடிப்படையிலே பார்க்கின்ற போது நம்முடைய அரசு பள்ளியிலே படித்த மாணவர் தான் 664 மதிப்பெண் பெற்று இன்று இந்தியாவிற்கே அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர் முதலிடத்தை பெறுகின்ற அளவிற்கு நம்முடைய அரசால் பெரிய குளத்தை சார்ந்திருக்கிற சில்வார்பட்டி என்ற இடத்தில் ஜீவித்குமார் என்பவர் அந்த மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார். புதிதாக கொண்டு வந்திருக்கிற பாடத்திட்டத்தில் நீட் தேர்வில் 180 கேள்வித்தாள்களில் 174 கேள்வித்தாளுக்குள்ள விடைகள் இந்த பாடத்திட்டத்திலே அமைந்திருக்கிறது என்பதை காணுகின்ற போது நம்முடைய முதலமைச்சருடைய அரும்பணி, முதலமைச்சர் எடுத்து வைக்கின்ற 7.5%, இதெல்லாம் நாடே வியந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதாக வருவாய் நிர்வாக ஆணையர் திரு பனீந்திர ரெட்டி கூறியுள்ளார். இம்மாவட்டத்தில் இன்று இதுகுறித்து ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். மாவட்டத்தில் 277 பாதிப்படையக்கூடிய பகுதிகள் கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளன. ரிலீஃப் சென்டர்ஸ், சைக்ளோன் ஷெல்டர்ஸ், மல்டிபர்பஸ் ரிலீஃப் சென்டர்ஸ் எல்லாமே தயார் நிலையில் உள்ளன. 3240 முதல்நிலை குறிப்பாளர்கள் தன்னார்வலராக கண்டறியப்பட்டு அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களெல்லாம் மாவட்ட நிர்வாகத்திற்கு உதவி புரிவதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். அனைத்து எக்யூப்மெண்ட் எல்லாமே ரெடி கண்டிஷன்ல இருக்கு. திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலம் பண்ணைக்கிணறு பகுதியில் புதிய கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்திற்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 22ஆம் தேதி அடிக்கல் நாட்ட உள்ளதாக கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் ஒரே ஆண்டில் 3 புதிய கால்நடை மருத்துவக் கல்லூரிகள் அனுமதிக்கப்பட்டு அதே ஆண்டில் சேர்க்கை நடைபெற்றிருப்பது தமிழகத்தில்தான் என்றும், இந்த புதிய கல்லூரியின் மூலம் கூடுதலாக 120 மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்றும் கூறினார்.
தமிழகத்தில் கோவிட் தொற்றிலிருந்து இன்று 5005 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 6,32,708 உயர்ந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. புதிதாக இன்று 4295 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 1132 பேர் சென்னையைச் சேர்ந்தவர்கள். சிகிச்சை பலனின்றி இன்று 57 பேர் உயிரிழந்தனர். தற்போது 40,192 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பரவலை கட்டுப்படுத்த முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளியை பராமரிப்பது உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை தவறாமல் கடைபிடித்து அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மதுரை தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். பாரத பிரதமர் நம்முடைய மோடிஜி அவர்கள் இந்த நேரத்தில் மக்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று சில அறிவுரைகள் வலியுறுத்தியின் பேரில் அதனுடைய நடைமுறைகளான மாஸ்க் அணிவிதல், சானிடைசர் உதவியோடு கைகளை நல்ல சுத்தமாக கழுவுதல், சோப்புகளை பயன்படுத்துதல் மற்றும் சோசியல் டிஸ்டன்ஸ் எனப்படும் சமூக இடைவெளி அதை அவசியமாக கடைபிடித்தல், மக்களாகிய தாங்களே முன்னின்று இதனை கடைபிடித்தோம் என்றால் வருங்காலத்தில் இந்த தொற்று முழுவதுமாக அழிக்கப்படும். மக்களாகிய எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த தொற்றினை முழுவதுமாக அகற்றும் வகையில் ஒவ்வொரு நபரும் தாங்கள் வெளியே செல்லும் போது கண்டிப்பாக முகக்கவசம், மாஸ்க் அணிதல், சானிடைசர் பயன்படுத்துதல், முன்னெச்சரிக்கையாக அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. கோவிட் எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். தமிழகம் உள்பட 8 மாநிலம் யூனியன் பிரதேசங்களிலிருந்து இதுவரை 69 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 6 லட்சம் விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக 13,128 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. மேலும் 10 மாநிலங்களிலிருந்து 41 லட்சம் டன் எண்ணெய் வித்துக்களும் 1,23,000 டன் கொப்பரையும் கொள்முதல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் நவராத்திரி விழா இன்று தொடங்கியது. 9 நாட்கள் நடைபெறும் நவராத்திரி விழா கோயில்களிலும் வீடுகளிலும் கொலு அமைத்தும் பாடல்கள் இசைத்தும் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி டுவிட்டரில் வெளியிட்டுள்ள செய்தியில், நாட்டு மக்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சி, அமைதி, வளத்தை இந்நாள் கொண்டு சேர்க்கட்டும் என வாழ்த்தியுள்ளார். ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல், சமயபுரம் உள்ளிட்ட தமிழக திருக்கோயில்களிலும் நவராத்திரி திருவிழா இன்று முதல் விமரிசையாக நடைபெறுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் நவராத்திரி விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த ஆண்டு கொரோனா தொற்று காரணமாக பக்தர்கள் வேடமணிந்து யாரும் கோவிலுக்கு வரக்கூடாது என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக இந்த ஆண்டு அந்தந்த ஊரிலேயே இருந்தவாறு காப்பு கட்டி பக்தர்கள் விரதம் மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். நாள்தோறும் தரிசனம் செய்ய ஒரு 8000 பக்தர்கள் கோவிலுக்கு அனுமதிக்கப்படுவதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அவர்கள் அனைவரும் ஆன்லைனில் முன்பதிவு செய்ய வேண்டும். அதுவும் திருவிழா தொடக்கம் இன்று முதல் நாளான இன்றும் 10ஆம் திருநாளான சூரசம்ஹார தினத்தன்றும் யாரும் கோவிலுக்குள் தரிசனம் செய்ய அனுமதி கிடையாது என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அஇஅதிமுகவின் 49வது ஆண்டு தொடக்க விழா இன்று கொண்டாடப்பட்டது. வெப்பசலனம் மற்றும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் பெரம்பலூர், சேலம் உள்பட 5 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் துபாயில் நடைபெற்று வரும் ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற 178 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக டாஸ் வென்று முதலில் பேட் செய்த ராஜஸ்தான் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 177 ரன் எடுத்தது. அந்த அணியின் ஸ்மித் அதிகபட்சமாக 57 ரன் எடுத்தார். ஷார்ஜாவில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் சென்னை அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. பெட்வன் ஹல்க்ஸ் சாம்பியன்ஸ் டென்னிஸ் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சுமித் நாகல் இன்று ஸ்லோவேக்கியாவின் நார்பர்ட் கோம்போஸை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பாக ஆளுநர் முடிவெடுத்த பிறகே கலந்தாய்வு நடைபெறும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளதாக வருவாய் நிர்வாக ஆணையர் திரு பனீந்திர ரெட்டி கூறியுள்ளார்.
தமிழகம் உள்ளிட்ட 8 மாநிலங்களில் இதுவரை 69 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் நவராத்திரி பண்டிகை கொண்டாட்டங்கள் இன்று தொடங்கின. IPL கிரிக்கெட்டில் இன்று ராஜஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் பெங்களூரு அணி வெற்றி பெற 178 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை, தில்லி அணிகள் மோதுகின்றன. எமது செய்திகளை உடனுக்குடன் AAR News_சென்னை என்ற ட்விட்டர் பக்கத்திலும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.